ரொம்ப நெருங்கின உறவு அப்படின்னா அந்த பொண்ணு பெரியம்மா பெரிய பெரியம்மா வீட்டுக்கு போவோம், அங்கே அத்தை வீட்டுக்கார் வீட்டுக்கு அது 2 நாள் 3 நாள் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக முழுக்க ரேடியோ, பாட்டு கேட்பேன், பயங்கரமாக பாட்டு, இப்போ வரைக்கும் பாட்டு தான் கேட்பேன். அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனோன்னா இது அங்கே மாமியார் வீட்டுக்கு போனால் அங்கேயும் வந்து சமையலுக்கு ஆள் எல்லாம் இருந்தது. பட் ஒன்ஸ் தனி கொடுத்தனம் போய் 2 பேர் தானே 3 பேர் தானே நீ சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோடனே சரவணன், நான் வந்து ஏவிஎம் சரவணன் வந்து என் கணவரோட அக்கா கணவர். அவங்களுக்கு வந்து எதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுத்தா அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குமாம்பாங்க. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட மெதுவாக தான் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் காரம் போட்டிருக்கலாமா, கொஞ்சம் உப்பு குறைக்கலாமா. ஆமாம், அது அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. கணவரோட அக்கா கணவர். எனக்கு என்ன நாத்தனார் வீட்டுக்காரவங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அண்ணாவும் சரி அண்ணியும் சரி. என் கணவருக்கும் எங்கள் நாத்தனாருக்கும் 10 வயசு வித்தியாசம். ஸோ அது அம்மா அப்பா மாதிரி தான் எங்களுக்கு அவங்க, இன்னொரு அம்மா அப்பா மாதிரி. ஸோ அவங்க வந்து அண்ணா வந்து ரொம்ப ரசித்து சொல்ல ஆரம்பித்த உடனே இவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்கு அந்த ஆசையில் கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ணாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் யாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆங்கில புத்தகங்களோட தாக்கம் அதிகமாக இருந்தது. குக்கரி புக்ஸ்ன்னு எடுத்தால் நிறைய ஆங்கில புத்தகங்கள், மீனாட்சி அம்மன் புக்கு தாண்டி அதெல்லாம் எடுத்தால் இப்போ கிடைக்கிற மாதிரி அப்போல்லாம் சாமான்கள் கிடைக்காது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன பொருளை வச்சு வித்தியாசமாக பண்ணலாம். ஒரு உருளைக்கிழங்கு கறினா அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு யோசிச்சு பண்ண ஆரம்பித்து தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 1999 இல்லை 2000 ஆரம்பமான ஞாபகம் இல்லை, மங்கையர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏவிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ அண்ணாவோட பொண்ணு உஷா சரவணன் வந்து உஷா வந்து கிடைச்சி அப்பா வந்து நீங்கள் குக்கரி சைடு எடுத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க அனுப்பிச்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ உஷா, நான் கேமரா முன்னாடி நின்னதும் கிடையாது, எனக்கு வழக்கமும் கிடையாது, எப்படி வரணும், இல்லை வரணும். அப்புறம் அண்ணாவும் கூப்பிட்டு பேசினாங்க, இல்லைம்மா உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அது உள்ள பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழித்து விகடனில் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவள் விகடனில் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கோம், இந்த மாதிரி இங்கே இது மாதிரி இப்போ அதில் சமையல் குறிப்பு பண்ணணும்னு. கிட்டத்தட்ட அவங்களோட வந்து ஒரு 9-10 வருஷம் பயணித்தேன் முழுக்க. அவங்களது ஃபுல் அண்ட் ஃபுல் முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், வெரைட்டி ஃபாஸ்ட் ஃபுட்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் கிராமத்து கைமணம்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் 30 நாள் 30 சுவைன்னு அவங்க தான் முதல்ல அதை ஆரம்பித்ததே. அப்போ அந்த இதுலேயும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 ரெசிபி அவங்களுக்கு பண்ணேன். ஸோ அது நல்லா என்னை சப்போர்ட் பண்ணி பண்ண வச்சாங்க அவங்க.